பார்க்க முடிகிற தூண்னா மெட்டீரியல் அர்த்தமாயிரும். பார்க்க முடியாத தூண்னா சக்தி தான். அது பார்க்க முடிகிற தூண்னா இரும்பு, கல்லு, மண்ணு, சிமெண்ட் அப்படி சொல்லுவோம். பார்க்க முடியாதுன்னா பவர் தானே, மின்சாரம், இந்த மாதிரியான பவரை கொண்டு ஒரு தூண் இருக்கிறது. அது ஈர்ப்பு விஷயம். நல்ல அப்ப ஈர்ப்பு விஷயம்லாம் சொன்ன அந்த காலத்தில் வழங்காது. அந்த காலத்திலையும் வழங்கணும், இந்த காலத்திலையும் மெய்ப்பிக்கப்படணும் இல்லையா? அல்லாஹ் என்ன சொல்றாரு, நீங்கள் பார்க்கிற தூண்கள் இல்லாமல் விண்ணுலகை அல்லாஹ் தான் உயர்த்தி வைத்திருக்கிறான் என்று சொல்லி 13:2 31:10 அல்லாஹ் சொல்லி இதையும் என்ன செய்யறான், அந்த ஈர்க்கிற சக்தி இருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க, காத்து சொன்னோம்ல, இப்ப காத்து மட்டும் நின்று நம்ம மட்டும் சுத்தணும்னு வைங்க, என்ன ஆகும், முடிஞ்சு போயிரும்ல. காத்தும் நம்மளோட பூமியோட சேர்ந்து எல்லாம் ஒரே மாதிரி சுத்துறோம். அதாவது எப்படி சுத்துறோம் என்று கேட்டால், இதுக்கு மேல உள்ள காத்து என்ன வேகத்தில் சுத்துது அந்த வேகத்தில் நம்ம சுத்துறோம். பூமி என்ன வேகத்தில் சுத்து அந்த வேகத்தில் நம்ம சுத்துறோம். பூமியுடைய சுத்துற வேகம், காத்துடைய சுத்துற வேகம், அதுல இருக்கிற நாம் சுத்தக்கூடிய வேகம் எல்லாம் ஒரே வேகம். அதனால நமக்கு ஒண்ணும் தெரியலங்கிறோம்ல. நிறுத்திட்டா என்னவாயிரும், அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க. அந்த காலத்துல அப்படிதான் சொல்ல முடியும். அதுவே நம்ம வியப்புல போயிடுறோம். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, 42வது அத்தியாயத்துல 32 இருந்து 35 வரைக்கும், 32, 33, 34, 35 இந்த 4 வசனங்கள்ல தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒமின் ஆயாத்திஹி அல் ஜவாரி ஃபில் பஹரி கல் அலாம், மலைகளை போன்ற பெரும் கப்பல்கள் கடலிலே பிரயாணம் செய்கிறது, அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளது. கப்பல் சாதாரண மலை மாதிரி பெரிய பெரிய கப்பல்களை எல்லாம் நீங்க என்ன செய்றீங்க, கடல்ல செலுத்தி கொண்டு போறீங்க பாத்தீங்களா, அது அல்லாஹ்வுடைய பெரிய அதிசயத்தில் உள்ளது. சின்ன கப்பல் அல்லாஹ் சொல்லல, மலை போன்ற பிரம்மாண்டமான கப்பல் இருக்கு. அமெரிக்க கப்பல்லாம் வந்துச்சு பாருங்க, அந்த மாதிரி பெருங்கப்பலை பத்தி அல்லாஹ் குறிப்பிடுறான். மலைகளை போன்ற கப்பல்கள் அங்கே நிறுத்தப்பட்டிருப்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளதுன்னு சொல்லிவிட்டு, ஈயஷல் அவன் நாடினால், இறைவன் நினைத்தால், யுஸ்கினு ரீஹ காற்றை அப்படியே நிறுத்தி விடுவான். காற்றை என்ன செய்வான், காத்து சேர்ந்து பூமியோட சுத்திக்கிட்டு இருக்குது, பூமியோட சேர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கிறது, அப்படியே நின்று காத்தை நிறுத்தி விட்டா என்னவாக, ரவாக்கித அலா லஹரிஹி பூமியிலேயே அப்படியே அது நின்றுவிடும். அடுத்து சொல்றான் யூபி குஹுன்ன அவற்றை அப்படியே அழித்து விடுவான் அல்லாஹ். அந்த கப்பல்களை நெஞ்சிருவான் அல்லாஹ், அழிச்சு நாசமாக்கி விடுவான். புரியுதா உங்களுக்கு? கப்பல்ல அந்த காத்து அல்லாஹ் நிப்பாட்டிட்டான்னு சொன்னா, உங்களை தூக்கி போடுறது நீங்க 50 கிலோ இருப்பீங்க, பெரிய மேட்டர் கிடையாது. 100 கிலோ இருப்பீங்க, தூக்கி எரிஞ்சிட்டு போயிடலாம். கப்பல் எவ்வளவு இருக்கு, அதுல ஆயிரக்கணக்கான விமானங்களை நிப்பாட்டுறான், நீச்சல் குளம் வச்சிருக்கிறான், உள்ள பெரிய ஸ்டேடியம் வச்சிருக்கான், தியேட்டர் வச்சிருக்கிறான், வீடு வாசல் வச்சிருக்கிறான், ஒரு ஊரே வச்சிருக்கிறான், ஒரு பெரிய மாவட்டத்தை வச்சிருக்கிறான். இதுல கப்பல்ல அவ்வளவு பிரம்மாண்டமான கப்பலை கூட காத்தை நிறுத்தி போட்டு அழிச்சு விடுங்கிறான்ல. காத்தையும் பூமியோட ஓட விட்டதுனால நிக்குது, அந்த கப்பலை கூட பெரட்டி எரிஞ்சு விடும். காத்தை நிறுத்தினா கப்பலை அழிச்சு விடுங்கிறான்ல. இவ்வளவு அழகான வார்த்தை வழங்குது உங்களுக்கு. அல்லாஹ் நாடினால் கப்பல், அது மலைகளை போன்று உயரமாக இருக்குமே, அந்த கப்பல்களையே அப்படியே நிறுத்தி காத்தை நிறுத்தி அந்த கப்பல்களை கடலின் முதுகலை நிறுத்தி வைத்து அழித்து விடுவான் அல்லாஹ். அப்ப அழிச்சு வேணா எப்படி எழுப்பான், 1670 கிலோமீட்டர் புயலை அந்த கப்பல் சந்திக்கும். நிறுத்தினா புயலை சந்திக்கும், ஓடினத கப்பல் சந்திக்க நீங்க நினைக்கிறீங்க. காத்து ஓடிக்கிட்டு இருந்தா புயலை சந்திக்காது. காத்து ஓடாம நின்று நீங்க ஓடிக்கிட்டு இருந்தால், கப்பல் ஓடிக்கொண்டிருந்தால், கப்பலோடு சேர்ந்து பூமி ஓடிக்கொண்டிருந்தால் என்னவாயிரும், பெரும் புயலை நீங்க சந்திக்க வேண்டி இருக்கும். அப்படிங்கிற ஒரு கருத்தையும் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது காத்தை பத்தி, பூமியை பத்தி, சூரியனை பத்தி, ஒவ்வொன்றுடைய ஈர்ப்பு விசைகளை பற்றி எல்லாம் இந்த 2 வசனங்கள்ல 3 வசனங்கள்ல விலகி விடாமல் நான் தான் நிப்பாட்டி வச்சிருக்கிறேன். விலகிட்டா எவனாலையும் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் கிடையாது, அவ்வளவு பவரோட அது இருக்குன்னு எல்லாம் சொல்றான். பார்க்க முடியாத தூண்கள் இருக்குன்னு எல்லாம் சொல்லி காட்டுகிறான். காத்தை அப்படியே நான் நிறுத்திட்டேன்னு வைங்க, அப்ப காத்தை நிறுத்தி விட்டால் சொல்வதில் இருந்து அது ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது எல்லாம் சொல்றான்ல. காத்தை நான் நிறுத்தி விட்டால்ங்கிற வார்த்தையில இருந்து என்ன வருது, அது நிறுத்தப்படல, பூமியோட சேர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறது, நீங்க ஓடுற மாதிரி உங்களோட ஓடிக்கிட்டே இருக்கிறது, அது நிறுத்தப்படலைங்கிற ஒரு அறிவியலே எல்லாம் சொல்றான். அது நிறுத்தி வைத்து விட்டு அப்படியே அமைதிப்படுத்தி நான் நிறுத்தி வைத்து விட்டேன் என்று சொன்னால் அப்படியே கடல் மட்டத்தில் உட்கார்ந்து அது அழிந்து விடும். அப்படிங்கிற ஒரு பெரிய அறிவியலையும் எல்லாம் எடுத்து சொல்ற காட்சியை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு பக்கம். பூமிக்கு ஈர்ப்பு சக்தி இருக்குன்னு சொன்னோம்ல, சூரியனுக்கு ஈர்ப்பு சக்தி இருக்கு, சந்திரனுக்கு கூட ஈர்ப்பு சக்தி இருக்குது. அது ஈர்க்கிறதுனால ஆமா பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் கடல் கொஞ்சம் முன்னாடி ஓடியாந்துரும். பௌர்ணமி அன்னைக்கு பாத்தீங்கன்னா அதனுடைய இழுப்பு சக்தி அதிகமா, முழு நிலவையும் பாய்ச்சது இல்லையா, ஃபுல் பவரோட இப்ப இழுக்கிறதுனால நிலவை தண்ணியை பிடிச்சி இப்படி இழுக்குதா, அது கொஞ்சம் ரோட்டுக்கு முன்னாடி ஓடியாந்துரும். எது
கடல் மட்டம் வந்து கூடுறதுக்கெல்லாம் காரணம் தான், எல்லாருமே ஈர்த்து கொண்டிருக்கிறது. அதை விட்டு தள்ளுங்க. இந்த மண்ணுலகில் இருக்கிற எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு பொருளையும் இருக்கிறது. நீங்க 2 பேரும் உட்கார்ந்து இருக்கிறீங்களா, ஒருத்தர் இருக்கிறீங்க. நீங்க 2 பேரும் உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க இவரை இழுக்கிறீங்க, அவர் உங்களை இருக்கிறாரு. அதை விட ஜாஸ்தியா இது உங்களை இழுக்கிறது தெரிய மாட்டேங்குது. நீங்க இவர் இழுக்கிறது, இவர் உங்களை இழுத்தாலும் அதுக்கு மேல பூமி உங்களை பிடிச்ச அமுக்குத இல்ல, அந்த இழுப்புல போயிருவீங்க. என்ன சொல்றான்னு கேட்டா, ஒரு ஒரு குண்டூசி ஒரு குண்டூசி வச்சீங்கன்னு சொன்னா இந்த குண்டூசி அந்த குண்டூசி இழுக்குது, காந்தத்துல கூடுதலா இழுக்கும். அந்த மாதிரி இழுக்கிறது இல்ல. ஒரு மனுஷன் அப்படி அந்த இடத்துல தொங்க விட்டு இன்னொரு மனுஷன் அந்த இடத்துல தொங்க விட்டால் அவர்கள் எந்த ஒரு வேலையும் செய்யாவிட்டாலும், செத்து போன பணத்தை தொங்க விடுவோமே, உசுரோட வேலை செஞ்சுட்டு இருப்பான், பணத்தை தொங்க விட்டால் இந்த புணமும் அந்த புணமும் ஒன்னா சேர்ந்துரும், நெருங்கி வரும், ஈர்க்கிற சக்தி நினைஞ்சிரும். என்ன பூமியுடைய இந்த இழுவை சக்தி அதிகமா இருக்கிற காரணத்தினாலதான் நம்மளால என்ன செய்ய முடியல. இப்படி ஜாஸ்தியா இழுக்கும் போது இப்படி இழுக்கிறது தோத்துருது. இப்படி நம்மளை இழுக்கிறோம், ஒருத்தர் இழுக்கிறோம். எவ்வளவு இழுக்கிறோம்? நம்ம இழுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்றாங்க. அதாவது உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் 2 மீட்டர் இடைவெளி, உதாரணத்துக்கு சொல்றாங்க கணக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி, ஒரு மனுஷனை 2 மீட்டர் இடைவெளி நிப்பாட்டுங்க. ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷனை எவ்வளவு இடைவெளி விடுங்க? 2 மீட்டர் இடைவெளி விடுங்க. இந்த 2 மீட்டர் இடைவெளி விட்டீங்கன்னா அவர்களுக்கு மத்தியில் உள்ள ஈர்ப்பு சக்தி என்னவென்றால் 0.01 அப்படிங்கிற 0.01 கணக்குல இருக்கிறான். அந்த அளவுக்கு 1000 கணக்குல லேசா ஈர்த்துக்கிட்டு இருக்கிறான். மில்லிகிராம்ல அந்த மில்லிகிராம் இடையில இருக்கிறான். இது வந்து இந்த அளவுக்கு ஈர்ப்பு இருந்தால், கொஞ்சம் ஈர்ப்பு இருந்தால் அதுக்குரிய ரிசல்ட் வரணும்ல. பூமியில நம்ம இருக்கிறதுனால முடிய மாட்டேங்குது. பூமி நம்மள ஜாஸ்தியா இருக்கிறது. பூமியுடைய ஈர்ப்பு சக்தி இல்லாத ஒரு இடத்துல அப்படி ஒட்டோம்னு சொன்னா இந்த 2 புணமும் ஒன்னு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிக்கிட்டே வரும். இதுவும் அதை இழுக்குது, அதுவும் இதை இழுக்குதுல. ஒரு மயிர் அளவுக்கு அப்படி நவுண்டு கிட்ட வருமா? எவ்வளவு நேரத்தில் நவருமான்னு கேட்டா, ஒரு மணிக்கு வந்து 3 சென்டிமீட்டர். ஒரு மணிக்கு எவ்வளவு இழுக்கு? 3 சென்டிமீட்டருங்க. 3 மீட்டர் இல்ல, மீட்டர்ல 1000 100 அப்ப 3 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் என்ன செய்ய முடியும். இந்த இழுக்கிறது அவ்வளவு கம்மி. நீங்க ஒருத்தர் இழுக்கிறமே அதை இழுத்து கொண்டிருக்கிறோம். 3 சென்டிமீட்டர் ஒரு மணிக்கு. இந்த 2 மீட்டர்ல உள்ளவனும் ஒன்னா போய் ஒட்டணுமா இருந்தால் அதுக்கு வந்து ஒரு 5 மணி நேரம் ஆகும். இப்படி ஒரு பணத்தை 2 மீட்டர் இடையில போட்டு வச்சீங்கன்னா அது ஒண்ணுமே செய்யாட்டாலும் பணம் ஒன்றும் செய்யாத, அது ரெண்டும் சேர்ந்து விடும் 5 மணி நேரத்தில். அந்த அளவுக்கு இருக்கிற சக்தி 5 மணி நேரத்தில் 2 மீட்டரை இழுக்கணும். அவ்வளவுதான் பவர். அந்த மாதிரி எல்லா பொருள்களுமே ஈர்க்குதுன்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்றாங்க? இந்த அடிப்படையை வைத்துக் கொண்டு பூமியில நாட்டப்பட்டிருக்கிற மலைகள் இருக்குல்ல, மலை பூமி சமமா உருண்டையா இருந்தாலும் மலைகளை பிடிச்சு நிறுத்தி வச்சிருக்கிறான். இந்த மலைகள்னால என்ன ஏற்படுதுன்னா 2 ரிசல்ட் ஏற்படுதுங்கிற விஞ்ஞானி. இந்த பூமியில மழை என்னத்துக்கு? நம்ம என்னமோ ஜல்லி போட்டு ரோடு போடுறதுக்கு, அமி கொலை செய்யறதுக்கு, ஆட்டுக்களை செய்யறதுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு மட்டுமல்ல அதுக்கு மட்டும் இல்ல மழை. மலையில வேற விதமான விஷயங்களும் இருக்கிறது. என்ன இருக்குன்னு கேட்டா, மேல மலை உச்சி எவ்வளவு இருக்கிறதோ அதே அளவுக்கு கீழே இருக்கிறது, அதை விட கூடுதலாகவும் இருக்கிறது. சில மலைகள் வந்து மேல 2000 அடி இருந்துச்சுன்னு சொன்னா கீழே 3000 அடி இருக்கும். மேல 8000 அடி இருந்துச்சுன்னு சொன்னா கீழே 10000 அடி இருக்கும். மேல உள்ளதான் உங்களுக்கு தெரிகிறது. இந்த மலைக்கு உள்பகுதி என்ன இருக்கிறது. அப்ப இந்த மலை எடுத்துக்கொண்டீர்களேயானால் மேலையும் அது உயர்ந்திருக்கிறது, அதே அளவுக்கு கீழையும் தாழ்ந்திருக்கிறது. இது என்ன செய்யுதுங்கிறா? 2 வேலை செய்யுதுங்கிறான் விஞ்ஞானிகள். இந்த மழை இல்லைன்னா பூமிக்கு பேலன்ஸ் தவறி போயிருங்கிறான். என்ன 2 வேலை செய்யுதுன்னு சொன்னா, இந்த மலை உயர்ந்து நிக்குதுல, உயர்ந்து நிக்கிற இடங்கள்ல அந்த இடத்துல ஈர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகமா இருக்கும். பூமியோட ஈர்ப்பு சக்தி என்ன செய்ய? ஒரு மலை கிட்ட போய் நின்றுக்கிறங்க, மலை உச்சி கிட்ட இப்படி ஒரு பொருளை இப்படி தொங்க போடுங்க, இப்படி காட்டுங்க. இப்ப நேரம் நிக்குதுல, ஒரு மலை கிட்ட கொண்டு போட்டீங்கன்னா இப்படித்தான் நிக்காது. ஒரு மலைக்கு பக்கத்தில் இப்படி தொங்க விட்டீங்கன்னா அது எப்படி நிக்கும்? இப்படி தொங்காது. இப்படி நேர நிக்கிற இந்த பொருள் ஒரு மலைக்கு பக்கத்தில் போய் விட்டீங்கன்னு சொன்னா அது இப்படி இருக்குது. பெரிய அதுதான் நீங்க எல்லாம் இருக்கு நான் சொல்லி காட்டினது. ஒரு மனுஷனும் இருக்கிறான், ஒரு கடுகும் இருக்கிறது. அப்ப மலை பெருசா இருக்கும், ரொம்ப இருக்கும்ல. மலை கிட்ட இப்படி விட்டீங்கன்னா பூமி இருக்கிற இழுவைக்கு ஈக்குவல் அது இங்கிட்டு பக்கம் இருக்குது. மலை வந்து இப்படி இருக்குது, பூமி இப்படி இருக்குது. 2 இழுவைக்கும் சேர்ந்து இப்படி நிற்கும். 2 இழுவையும் அதுல வேலை செய்யும். அந்த இடத்துல இருக்கிறதுனால இப்படி வந்து நிக்கிறது. அப்ப இந்த மலைகள் என்ன செய்யுதுங்கிறான்னா, அதாவது ஒரு கூடாரம் அமைக்கிறோம்ல, கூடாரம் பாலைவனத்தில் கூடாரம் என்ன செய்வாங்க? 4 துணியை போட்டு கட்டி ஒரு குச்சியை மூண்டுவாங்க, முளை குச்சின்னு சொல்லுவாங்க. அதை ஊண்டி அதுல இருந்து கைத்த